தோழர் திருச்சி செழியன் மக்கள் அதிகாரம் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்திய பிறகு தேவை ஜனநாயக கூட்டரசே என்கிற தலைப்பில் உரையாற்றுவார். அன்பார்ந்த தோழர்களே, விவசாயிகளே, தொழிலாளர்களே, மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஆகிய 4 அமைப்புகள் ஒருங்கிணைந்து சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜகவை தோற்கடிப்போம், அதிமுக கூட்டணியை தோற்கடிப்போம், மாற்றை வைத்து திமுக கூட்டணியை நிர்பந்திப்போம், ஆதரிப்போம், பாசிசத்தை நிரந்தரமாக வீழ்த்த ஜனநாயக கூட்டரசை அமைக்க போராடுவோம் என்ற தலைப்பில் இங்கு ஒரு எழுச்சிகரமான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னணி தோழர்களே, இந்த பொதுக்கூட்டத்தின் தலைவர் தோழர் இரா சதீஷ் அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்பை ஆற்றிய விவசாயிகள் விடுதலை முன்னணியின் மாநில அமைப்பாளர் தோழர், மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் அம்பேத்கர் அவர்களே, அதே போல எனக்கு முன்னால் உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் சீபா மனோகரன் அவர்களே, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் மணியரசன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் அன்பு அவர்களே, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் லோகநாதன் அவர்களே, மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் தோழர் ராவணன் அவர்களே, மக்கள் விடுதலை முன்னணியின் மாநில அமைப்பு செயலாளர் பா ராமலிங்கம் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கோவன் அவர்களே, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநில துணைத் தலைவர் தோழர் சுதேஷ்குமார் அவர்களே, விவசாயிகள் விடுதலை முன்னணியின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் செல்வராஜ் அவர்களே, இறுதியாக கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய தோழர்களே, நன்றி உரையாற்றக்கூடிய மாவட்ட செயலாளர் தோழர் ஜீவா மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு வேட்புமனு தாக்கல், அதே போல் வேட்பாளர் தேர்வு, இப்படி தொடர் பிரச்சார இயக்கம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளும் எனக்கு தேர்தல் கிடைக்க, தேர்தலில் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த அங்கலாய்ப்போடு இன்னைக்கு பல்வேறு வகையில் தீவிரமான இந்த கோடைகால வெயில் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறதோ அதே போல அனல் பறக்கும் பிரச்சார இயக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க 5 மாநிலங்களையும் நடந்திருக்குது. இப்போ இந்த தேர்தலில் நாம் எதை போன வருஷம் பார்த்தினாலே மக்கள் அதிகாரம், பாசிச பாஜகவை தோற்கடிப்போம், இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம், எம்பி தேர்தலில் நம்ம முழக்க வச்சு பயணித்தோம். இந்த வாட்டி நிர்பந்திப்போம், ஆதரிப்போம் அப்படின்ற வகையிலையும் போயிருக்கிறோம். அதை பற்றி தோழர்கள் இங்கே ஒரு தலைப்பாகவே விளக்க இருக்கிறாங்க. கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்துவதற்கு ஒரு ஜனநாயக கூட்டரசு அவசியம் என்ற அடிப்படையில் என்னோட உரையை தயாரித்திருக்கிறேன். தோழர்களே, இப்ப இருக்கிற ஒரு அரசு என்பது எப்படி உருவானது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். 1947 சுதந்திரம் பெற்றுச்சு. அந்த சுதந்திரம் பெற்றதாக சொல்லக்கூடிய அதிகார மாற்றம் நடந்தது. அதன் பிறகு 1950களில் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி தொடர்ந்து நம்மளோட அரசியல் சட்டத்தை உருவாக்கி இப்போ இந்த சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டாக போகுது. வரக்கூடிய 2027 80 ஆண்டுகளாக போகிறது. இந்த 80 ஆண்டுகளில் நாம் மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்கள்லே இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை 140 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்குது. அப்படி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய மக்கள் 30% பேர். அதே போல் 2 வேளை சாப்பிடாம 1 வேளை மட்டும் சாப்பிட்ற மக்கள் தொகை 20% பேர்.
இப்படி மக்கள் இன்னும் சாப்பாடு கிடைக்காம ஒரு நாளைக்கு வாழ வழி இல்லாமல் குறைந்தபட்சம் 3 வேளை சாப்பாடு கூட கிடைக்காம நம்ம நாட்டில் வாழ்கிறதா ஒன்றிய அரசே புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ ஒன்றிய அரசு புள்ளி விவரம் 80 ஆண்டு காலம் இப்போ இருக்கிற நிலைமை. இது அப்படியே போக போக இன்னும் ஒரு 120 ஆண்டு காலம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திரம் பெற்று எப்படி இருக்கும் நிலைமைனா, கிட்டத்தட்ட 3 வேளை சாப்பிடாம இருக்கிறவங்களோட மக்கள் தொகை பாதி விழுக்காடு வரும் அப்படின்றதான் நிலைமை இருக்குது. கிட்டத்தட்ட 50% பேர் 3 வேளையும் சாப்பிட முடியாத அளவுக்கு வாழ வழியற்றாதவர்களுக்கு மாறக்கூடிய ஒரு கார்ப்பரேட் காவி பாசிச அபாய சூழல் நெருங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா உலக நாடுகளை விட இந்தியாவில் தான் ஏற்றத்தாழ்வு அதிகரிக்குது. கடந்த 2008 இப்போ 2026 வரைக்கும் இந்த 15 ஆண்டுகளில் குறிப்பிட்ட சில முதலாளிகளோட வளர்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா அதானி, அம்பானி, சிவ் நாடார், ஸ்ரீதர் வேம்பு, டாடா, பிர்லா இப்படி பல்வேறு முதலாளிகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தினாலே பல 10 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அந்த வளர்ச்சியை நாம் எப்படி பார்க்கணும்னா, இந்தியாவில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்குது பார்த்தீங்களா இமயமலை, அந்த அளவோட வளர்ச்சியில் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு சின்ன வீடு இருந்துச்சுன்னு வச்சுருந்தீங்களேன், அது எவ்வளோ வளர்ச்சி இருக்கும், எவ்வளோ உயரம் இருக்கும். அந்த மாதிரி தான் மக்களோட வாழ்நிலை உயர்ந்திருக்கு, அந்த அளவுக்கு தான் உயர்வு இருக்குது. அப்போ ஒரு இமயமலையிலேருந்து ஒரு சாதாரண வீடு அளவுக்கு தான் மக்களோட வாழ்நிலைங்கிறது மாறி இருக்குது. இப்படி ஏற்றத்தாழ்வுங்கிறது மலைக்கும் மடுவுக்குமான ஏற்றத்தாழ்வாக அதிகரிச்சுட்டு இருக்குது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு இந்த 15 ஆண்டுகளில் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2014 நம்ம மோடி ஆட்சி, ஒன்றிய ஆட்சி தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்க. எனக்கு முன்னாடி பேசின தோழர் மணியரசன் என்ன சொன்னார்னா, ஆண்டுக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தை தொட்டு கும்பிட்டு உள்ளுக்குள்ளே போனார். இப்போ பாராளுமன்றத்தையும் மாற்றிட்டாரு. அப்படி சொன்ன மோடி ஆட்சி 2014க்கு அப்புறம் ஆட்சியிலேருந்து அவர் யாரோட வளர்ச்சி அதிகரிச்சிருக்காருன்றதை நீங்கள் பார்க்கணும். இப்படிப்பட்ட தரகு முதலாளிகள் இந்த நாட்டில் எல்லா மக்களையும் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. பல்வேறு மக்களை வரிய போட்டு சுரண்டி இன்னைக்கு உற்பத்தி துறையில் எல்லாமே கொள்ளையடிச்சிட்டாங்க. அந்த தரகு முதலாளிகளை தாண்டி தேசம் கடந்த தரகு முதலாளிகளோட கொள்ளைங்கிறது அதிகரிச்சிருக்குது. அதுதான் இந்த 2008லேருந்து 2015 இப்படிப்பட்ட முதலாளிகளோட வளர்ச்சி அதிகரிச்சிருக்குது. இப்படிப்பட்ட முதலாளிகளோட வளர்ச்சி என்பது இருப்பதற்கு என்ன அடிப்படையாக தேவையாக இருக்குதுன்னா, ஒரு பாசிச ஆட்சி வேணும், பாசிச சர்வாதிகாரம் கொண்ட ஒற்றையாட்சி வேணுங்கிறத இந்த முதலாளிகள் விரும்புகிறாங்க. அந்த முதலாளிகளோட நலனுக்காக தான் இந்த மோடி அரசு இப்படிப்பட்ட நிலைமைகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நிலைமைகளை கொண்டு வராங்க? 1.5 ஆண்டு காலமாக டெல்லியில் போராடிய விவசாயிகளுக்கு பேப்பரில் மட்டும்தான் எழுதி கொடுத்தாங்க சட்டம் வாபஸ் ஆகும்னு சொல்லிட்டு 3 வேளாண் சட்டங்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அதை மறைமுகமான முறையிலையும் பல்வேறு வகையிலையும் இன்னைக்கு அமுல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் நெல்லில் ஈரப்பதம் அது எவ்வளோ விழுக்காடு இருக்கலாம், எத்தனை சதவீதம் இருக்கலான்றத அதிகாரத்தை கூட அவங்க பிடுங்கிக்கிட்டாங்க. அப்போ அந்த ஒரு மாநில கட்சி மாநில விவசாயிகளுக்கு அந்த ஈரப்பதத்தை கூட தீர்மானிக்கிற விஷயத்தையும் பிடுங்கிட்டாங்க. அப்போ 3 வேளாண் சட்டங்கள் வர்றதுனால என்னன்னா, ஒட்டுமொத்த விவசாயத்துமே சிறு குறு விவசாயிகள், பணக்கார விவசாயிகள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு கார்ப்பரேட் பாணியிலான விவசாயத்தை கொண்டு வராங்க. அப்படி கார்ப்பரேட் பாணியிலான விவசாயிகள் கொண்டு வந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 90% விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டியதுதான். இருக்கிற மொத்த விவசாயம் ஒழிஞ்சு போயிடும். அப்போ கார்ப்பரேட் பாணியிலான விவசாயம் வந்துச்சுன்னா சாதாரண விவசாயிகளுக்கு எங்கே உரம் விலை அதிகரிக்கும், அவனால் வாங்க முடியாது. எல்லாமே இப்போ பிராண்டு உரங்களாக மாறிடுச்சு, விதைகளாக மாறிடுச்சு. மக்களால் எடுத்து வைக்கக்கூடப்பட்ட அந்த விதைகள்லாம் கிடையாது. இப்படி விவசாயத்தை ஒழித்து கட்டுவதற்கு கார்ப்பரேட் முதலாளிகளோட வளர்ச்சி. அப்போ விவசாயத்துறையில் பல லட்சம் கோடி கார்ப்பரேட் முதலாளி, தேசம் கடந்த முதலாளிகள் கொள்ளையடிக்கணும், அவனுக்கான சந்தையை உருவாக்கணும். அதுதான் மோடி அரசாங்கத்தோட லட்சியம். அது மட்டும் இல்லை, தொழிலாளர் நல சட்டங்கள் 44 தொழிலாளர் நல சட்டங்கள். நீங்கள் செத்தா பிஎஃப் கிடைக்கும், அதே போல் உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும், சங்கம் வைக்கலாம், இப்படி எல்லா உரிமைகளும் இருக்குது. அந்த சலுகைகள், ஜனநாயகம், சுதந்திரம், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கூடிய அதிகாரம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா தொழிற்சாலையில்
தொழிலாளர்களை சுரண்டி கொள்ளையடிக்க முடியாது. அப்போ அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு 4 கோடா கொண்டு வந்துட்டான். இது யாருக்குன்னா கார்ப்பரேட் தேசம் கடந்த தரகு முதலாளிகளுக்கான விஷயமா கொண்டு வந்துருங்க. அவனுக்கான நடவடிக்கையில் சட்டம் மாற்றப்படுது. இப்படி ஒவ்வொன்றா மாற்றிட்டு வராங்க. அப்போ பொருளாதார கொள்கைகளை எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட் முதலாளிகள் விவசாயிகளை ஒழிச்சு கட்டுறான், தொழிலாளர்களை ஒழிச்சு கட்டுறான், பல்கலைக்கழகங்கள் கல்விக்கூடங்கள் இதுக்கான நிதிகளாம் கொடுக்காதேங்கிறான். அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகப்படியான வரியை போட்டு ஒட்டுமொத்த வரி எல்லாத்தையும் கொள்ளையடிப்பதற்கு பேங்க் எல்லாத்தையும் பல மடங்கு பல பேங்க் இருக்குது, அதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி அதுக்கு ஏப்பம் விடுறதுக்கு பேங்க் எல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. அதில் நிறைய பாதிப்புகள், வங்கி ஊழியர் சங்கம்லாம் போராடுறாங்க. இப்படி கார்ப்பரேட் முதலாளிகளோட வளர்ச்சிக்கு அனைத்து துறைகளும் மாற்றப்படுது. அப்படி மாற்றுறதுனால என்னன்னா இன்னைக்கு சாதாரண விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள், இப்படி பல பேருக்கு வியாபாரிகள் மேற்கொண்டு எல்லா உரிமையும் பறிக்கப்படுது. அவங்களால இன்னைக்கு வாழ முடியல. விலைவாசி கடுமையாக ஏறிட்டு இருக்குது, பயங்கரமாக இதாகிட்டு இருக்குது. அப்போ கார்ப்பரேட் முதலாளி, தேசம் கடந்த முதலாளிகள் இன்னைக்கு அதானி இருக்காரு. இன்னைக்கு ஈரான்லேருந்து எல்லாம் எண்ணெய் வளம் சரி, எந்த நாட்டிலேருந்து எண்ணெய் வளர்ந்தாலும் அதானி வாங்கி தான் எல்லாமே பிரித்து கொடுக்குறாரு, அரசு துறைகளே கிடையாது. அப்போ அதானியோட கொள்ளை தான் இன்னைக்கு முதன்மையாக இருக்குது. அப்போ செயற்கை இங்கே உள்நாட்டில் தயாரிக்கிற 40% எண்ணெய்களை அவர் உள்நாட்டில் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? 1 லிட்டர் டீசல் வங்கதேசத்துக்கு 50 ரூபான்னு கொடுக்குறாரு. ஏன் இங்கே டீசல் பற்றாக்குறையாக இருக்குது, இங்கே விலை ஏறுதில்ல, 100 ரூபா போடுறாங்களே, ஏன் அதை அதானி இங்கே கொடுக்க மாட்டேங்கிறேன்னா அப்போ இந்தியாவில் விற்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ மொத்த எண்ணெய் துறையை அதானி கையிலையும் அம்பானி கையிலையும் கொடுத்துட்றாங்க. அப்போ அவன் பயங்கரமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு இன்னைக்கு விலைவாசி கடுமையாக ஏறிட்டு இருக்குது. அப்போ தேசம் கடந்த தரகு முதலாளிகள் இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய தரகு முதலாளிகளோட சந்தையை பிடிச்சு அவங்க பல மடங்கு வளர்றாங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ தேசம் கடந்த தரகு முதலாளிகளுக்கான நலனுக்காக தான் இங்கே பாசிச ஆட்சி நடக்கப்படுது, ஒற்றை சர்வாதிகார ஆட்சி நடக்குது, அதிகாரங்கள் குவிக்கப்படுது, எல்லாமே நடக்குது. இப்படி முதலாளிகளோட கொள்ளை, தேசம் கடந்த தரகு முதலாளிகளோட வளர்ச்சி நீங்கள் அவ்வளோ உயரத்தில் இமயமலை உயர்த்து இருக்குன்னா அதை வெட்டி சமமாக்கணும். அப்போ முதலாளிகளோட சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்த நாட்டு மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படணும். ஆனால் அவங்களோட சொத்து 25 லட்சம் கோடி ரூபா வங்கியில் கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போகிறான். இப்படி ஒவ்வொரு இதுலையும் சுரண்டி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை சொத்துக்களை பறிமுதல் செய்து மக்களுக்கான சொத்தாக மாற்றப்படணும் அப்படின்றதான். அப்படி மாற்றும் போது தான் இந்த நாட்டில் ஒரு விடிவை ஏற்படுத்த முடியும். அந்த விடிவை யார் செய்வானா? ஒரு ஜனநாயக கூட்டரசு. அந்த அரசு தான் முதலாளிகளோட சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அப்படிங்கிறத மக்கள் அதிகாரம் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் பாசிசத்துக்கு குதிங்கால் நரம்பாகவும் அடி வேர்களாகவும் என்ன இருக்குது அப்படின்னா இன்னைக்கு காவி பாசிசம் அப்படி இருக்குது அப்படின்றதான். அந்த காவி பாசிசத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னா மடாலயங்கள், ட்ரஸ்ட்டுகள், ஆதீனங்கள், மடங்கள், இப்படியெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய வக்பு வாரிய சொத்துக்கள், சர்ச்சுகள், இவங்களோட சொத்தெல்லாம் பார்த்தினாலே பாசிசத்துக்கான ஒரு பேஸா அவங்க வளர்றதுக்கான ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது அப்படின்றதான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜக்கி வாசுதேவ் கோவையில் வெள்ளையங்கிரி மலையில் அவனோட ஈசா யோகா அறக்கட்டளை இருக்குது. இந்த ஈசா யோகா அறக்கட்டளை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1982 அவர் என்ன பண்ணார்னா சாமுண்டி மலையில் ஒரு பாறையில் உட்காந்துக்கிட்டு ஆன்மீக அறிவொளி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையில் உட்கார்றாரு. அதன் பிறகு ஆன்மீக அறிவொளியை அப்படியே பரப்புறாரு. பரப்பி என்ன ஆகுதுன்னா அவர் ட்ரஸ்ட் உருவாக்குறாரு. அவர் கிட்டத்தட்ட சமூக நலப்பணிகளை செய்கிறது, தியானம் பண்ணுறது, இதை அப்படியே கொள்கையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 92 பார்த்தினாலே ஈசா யோகா மையத்தை உருவாக்கி சுற்றுச்சூழல் விஷயத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மண்ணை காக்கிறோம், பசுமை பாதைகளை உருவாக்குறோம், காவிரி கூக்கோன்னு சொல்லிட்டு பல்வேறு இயக்கங்கள் எடுக்கிறாரு. அவருக்கு 2017 பத்மபூஷன் விருது கொடுக்குறாரு. அவர் அப்படி இருக்கிறனால 112 அடியில் ஆதியோகி சிவன் சிலையை அங்கே நட்டப்படுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட கார்ப்பரேட் சாமியார்கள் உருவாகுறாங்க. இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் தியானன்ற பேரில் மக்களை மத பிற்போக்கு கருத்துக்களை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட் சாமியார்கள்
இந்த மாதிரி முதலாளிகளோட சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்காரு. இவர் மேலே ஒரு புகார் வருது, என்னன்னா இவர் வந்து மரம் வந்து நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 மரம் நடுறேன்னு சொல்லிட்டு 242 கோடி மரம் நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10,626 கோடி வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணதா இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் போனார்னா அவர் வந்து உன்னதமான நோக்கத்தில் வந்து மரத்தெல்லாம் நடுறாரு, விவசாயத்தை பாதுகாக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு மேலே போய் நம்ம போய் விசாரணை நடத்தலாமா அப்படின்ட்டு அவர் போட்ட அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுது நீதிமன்றம். அப்போ 10,626 கோடி ரூபாய் கணக்கு கிடையாது. அவங்க மனைவி அந்த ஆசிரமத்தில் இறந்துருக்கிறாங்க, அது மர்மமான முறையில். 2 பிள்ளைங்க தான் அப்பா போகணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அவர் போக முடியல. இப்படி பல்வேறு புகார்கள். சுற்றுச்சூழல் விதிமீறல், அங்கே வெள்ளையங்கிரியில் பெரிய அந்த இடத்துல வந்து சுற்றுச்சூழலை நாசமாக்குற வகையிலே நடந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட கார்ப்பரேட் சாமியார்கள் முதலாளிகளோட சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கார்ப்பரேட் சாமியார்களை தான் இன்னைக்கு மோடி போய் அங்கே அந்த சிவராத்திரியில் வந்து கலந்துக்கிறாரு, குடியரசுத் தலைவர் வராங்க. இப்படிப்பட்ட கார்ப்பரேட் சாமியார்கள் தேசம் கடந்த தரகு முதலாளிகளுக்கு கொள்ளையடிக்கூடிய சொத்துக்களை பினாமிகளாக இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சாமியார்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்தும் மடாலயங்கள்லாம் இன்னைக்கு திருவாதுரை ஆடிதனம் இருக்குது, டெல்டா மாவட்டங்களை பார்த்தனால கோடிக்கணக்கில் இருக்குது. ஸ்ரீரங்க கோயிலில் எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்குது. ஸ்ரீரங்க கோயிலில் குடியிருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள். அந்த மக்கள் பல ஆண்டுகாலமாக 30 வருஷமாக குடியிருக்கிறாங்க. திருச்சியில் வந்த ஒரு தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு, அவங்கள உடனடியாக வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கியிருக்காங்க. அது ஏதோ 47 பேர்த்துக்கு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய 2000 மக்களும் கோயில் நிலங்களை குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியேற்றுறதுக்கான ஆர்டர் அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறாங்க. அப்போ கோயில் நிலங்கள் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமாக்கணும். விவசாய நிலங்கள் அனைத்தும் அங்கே விவசாயம் பண்ணக்கூடிய குத்தகை விவசாயிகளில் வந்து குத்தகையை குறைக்கணும், வட்டி இந்த மாதிரி விஷயங்களை குறைக்கணும். அப்படி குறைக்கிறது மூலமாக தான் இந்த பாசிசத்துக்கு ஒரு பேஸாக இருக்கக்கூடிய இந்த காவி பாசிசவாதிகளை வந்து பிற்போக்கு அந்த மடாலயங்கள், சர்ச்சுகள், இவங்களை எல்லாத்தையும் சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். அப்படி பறிமுதல் பண்ணும்போது மூலமாக தான் நாம் பாசிசத்தை நிரந்தரமாக வீழ்த்த முடியும். இதை இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமோ, நாளைக்கு திமுக ஜெயிச்சு வந்தால் அவங்களோ, இல்லை காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தால் இவங்களாம் எதாவது செய்ய போகிறாங்களான்னா செய்ய மாட்டாங்க அப்படின்றதான். ஏன்னா இவங்களாம் இது சார்பாக தான் போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு தான். அப்போ ஒரு பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், அறிவுத்துறையினர்கள், தனிநபர்கள், இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாசிசத்துக்கு எதிராக போராடக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கி இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஒரு ஜனநாயக கூட்டரசு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து நாம் ஒன்றிணைந்து இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை செய்யும்போது தான் விஷயங்களை இந்த நாட்டில் பாசிசத்தை வீழ்த்த முடியும் அப்படின்றதான். அதே போல் இறுதியாக ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறோம். மாநில உரிமை பறிப்பை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஒற்றை சர்வாதிகார அதிகார குவிப்பை நோக்கி மோடி அரசு செஞ்சுட்டு இருக்குது. இப்போ தமிழகத்தில் எடுத்துனோம்னா ஆளுநரோட அதிகாரம், அவன் ஒரு போட்டி அரசாங்கமே நடத்தினான். RN ரவி பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை நியமிக்க முடியாது, அவரு தான் வச்சா சட்டம். இப்படி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுநர் ரவியை நம்மளால் தண்டிக்க முடியல. அப்போ தண்டிக்கிறதுக்கு என்ன தேவை? அப்போ மாநிலங்களுக்கு தன்னாட்சிங்கிறது அவசியமானது, அதுதான் முக்கியமானது. இப்போ சமீபத்தில் தூத்துக்குடி நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னிக்ஸ், ஜெயராஜ் 2 பேரோட மரண வழக்கு, அவங்க இறந்து போனதுக்கு, படுகொலை பண்ணதுக்கு 9 காவலர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. 2 ஆயுள் தண்டனை, 2 மரண தண்டனை கொடுத்தாங்க. அப்போ அந்த குற்றவாளிகள் அவங்க அந்த மரண தண்டனையை குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கே வாய்ப்பு இருக்குன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகலாம், காசு இருந்தால் போகலாம் அப்படின்றது தான். அவங்களும் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தினர்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கடைசி வரைக்கும் அங்கே போய் போராடுவோம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு படுகொலை சம்பந்தமான ஒரு தீர்ப்பு, வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் வேணும். அப்படிப்பட்ட உச்சபட்ச அதிகாரம் இருக்கும்போது தான் நாம் எதாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியும். அவன் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கே போய் அவன் காசு கொடுத்து என்ன வேணால் இது பண்ணலாங்க. அப்போ மாநிலம் சார்ந்த நடவடிக்கைகளை உயர்நீதிமன்றத்துக்கு அதிகபட்ச அதிகாரம் வேணும்னு சொல்கிறோம். அதை இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்காங்களா? நாளைக்கு வரக்கூடிய கட்சி ஏதாவது உருவாக்காங்களான்னா உருவாக்க மாட்டாங்க. ஒரு ஜனநாயக கூட்டரசு தான் மாநில தன்னாட்சி விஷயத்தை செயல்படுத்த முடியும். மாநில சுயாட்சி வேற,
திமுக சொல்ற சுயாட்சி வேற, மாநில தன்னாட்சி நாம சொல்ற தன்னாட்சி வேற அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தன்னாட்சிங்கிறது இன்னைக்கு பல நாடுகளில், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் மாகாணங்கள் கொண்ட தன்னாட்சி. அங்கேயே அந்த மாநிலத்துக்கான சட்டங்கள், மாநிலத்துக்கான அதிகாரங்கள் எல்லாமே அந்த மக்களால் இறுதி செய்யப்பட்டு அந்த அரசியல் நிர்ணய சபையால் நிர்ணயம் செய்யப்பட்டு எழுதப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதான் மாநில தன்னாட்சி. அப்படிப்பட்ட மாநில தன்னாட்சி உரிமைக்காக நாம் போராடணும். இப்படி எல்லா விஷயங்களையும் கொண்டது தான் ஒரு ஜனநாயக கூட்டரசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள், அமைப்புகள் எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவை மட்டும் ஆதரிச்சா போதும், பாசிசத்தை வீழ்த்துவதற்கு தேர்தல் காலத்தில் மட்டும் போராடினா போதும் அப்படின்ற அளவில் மட்டும் சிந்திக்கிறாங்க. கிடையாது. மாற்று வைத்து நாம் போராடும் போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்க முடியும். அதுக்கான போராட்டங்களையும் ஒரு மக்கள் எழுச்சிகளையும் உருவாக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளும் பாசிசத்தை தேர்தலில் மட்டும் வீழ்த்திட்டா நாம் மீண்டும் மீண்டும் ஆட்சியிலேருந்து ஒரு சரியான ஆட்சி வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நாம் மக்களாகிய நாம் வீதியில் இறங்கி போராடும் போது மூலம் தான் இந்த பாசிசத்தை வீழ்த்த முடியும். அதற்கு தேவை ஒரு மக்கள் முன்னணி, ஒரு ஐக்கிய முன்னணி. அதை அமைத்து நாம் ஒன்று சேர்ந்து நகமும் சதையுமாக ஒன்று சேர்ந்து இந்த பாசிசத்தை வீழ்த்துவோம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன்.